நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிஃபன் ரெடியா? ஆதித்யா, நம்ம தனியா இருக்க முடியாதா? நீயும் நானும், நம்ம 2 பேர் மட்டும். இங்க பாரு, டிஃபன் பண்ணலாம்னு சொல்லிடு. விளையாடிட்டு இருக்காத, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். என்ன பேசுற நீ? நான் விளையாடல ஆதித்யா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். சீரியஸா? அப்படின்னா வீட்லயே ஒரு ஐசியூ ஓபன் பண்ணிடலாமா? நேற்று ராத்திரி பயங்கர ஹாப்பியா இருந்த, ஒரே ராத்திரில என்னாச்சு உனக்கு? ஒருவேளை ராத்திரி ஏதோ கெட்ட கனவு கண்டியா என்ன? ஆதித்யா ப்ளீஸ், நான் சீரியஸா உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நான் சொல்ல போறத கொஞ்சம் கேளு. ஏய் டார்லிங், ஒரே வீட்ல திடீர்னு 2 பேரும் சீரியஸ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாம் யாரு பாத்துப்பாங்க? இப்போ பயங்கர லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பேசுறேன். பாய். நான் ஒரு வேலை பண்றேன், சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன், அப்ப பேசிக்கலாம். ஓகே? சரி, கண்டிப்பா சாப்பிடாதீங்க. எனக்கு கை வலிச்சா உங்களுக்கு என்ன? நல்லா இல்லையா? இல்ல, நல்லாதா இருக்கா. நல்லா இருக்கா? நீயும் சாப்பிடுவல்ல? நானும் கண்டிப்பா சாப்பிட தான் போறேன். டீ. நீ இதுலதான் டீ சாப்பிடுவியா? சொல்லு கரண், நான் உன்னை சந்திக்கணும். இட்ஸ் அர்ஜென்ட். நானும் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன், வந்ததும் பேசுறேன். இல்ல ஆஃபீஸ் வேண்டாம், பிரதாப் காட்டுக்கு போற வழியில எனக்கு ஒரு பிளாட் இருக்கு, அங்க வந்துரு. ஆல்ரைட், பாய். கரண். உத்ரமா, நியூஸ் பேப்பர்காரங்க வந்திருக்காங்க. கணக்கு பார்த்து பணம் கொடுங்க, அப்புறம் சமையலுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ போ, நான் வந்துடுறேன். நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னை தானே மறந்தேனே, என்னை நானே கேட்கிறேன். நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா. கடவுளே, நான் இதே மாதிரி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் இந்த யோசனையே என்ன பைத்தியமாக்கிடும். நான் முதல்ல இந்த யோசனையில இருந்து வெளியே வரணும். என்ன நடந்ததோ அது நடந்து போச்சு. ஆனா இதுல இருந்து நான் நிச்சயமா வெளியே வந்துடணும். அப்புறம் நேத்து அவர் சொன்னதும் சரிதான். நேத்து ஒரு நாள் வாழ்ந்தது இந்த வாழ்க்கை பூராமும் போதும்னு.
அப்புறம் வெறும் அவர் ஞாபகங்களோட துணையோட தான் நான் வாழணும் போல இருக்கு. இதை விட பெரிய விஷயம், இதை விட பெரிய உணர்வு என்னோட வாழ்க்கையில எதுவும் இல்ல. இல்ல, சொல்லுங்க உத்ரமா, என்னாச்சு? அது சார் எங்க இருக்காரு? அவரு கிளம்பிட்டாரே. கிளம்பிட்டாரா? எங்க கிளம்பிட்டாரு? அது எனக்கு தெரியலையம்மா. நான் என்ன கேக்குறேன்னா, ஆபீஸ்க்கு போயிருக்காரா இல்ல அப்படி சும்மா எங்கேயாவது? நல்லா இருக்கு உத்ரமா. அவர் எங்க போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, தலைக்கு மேல வேலை கிடக்கு. காலையில இருந்து நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? காலையில டிஃபன் வேற செஞ்சேன். சரி உத்ராமா, மதியத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு வச்சிடுறேன். அப்புறம் என் மேல கோவப்படக்கூடாது. சரி சரி, கொஞ்ச நேரத்துல சொல்றேன் என்ன பண்ணணும்னு. நீ இப்ப போ. கொஞ்ச நேரம் கழிச்சா பாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த வித்யா வீட்டுக்கு போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை. அப்புறம் இந்த பிரியாணி வீட்டுல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தலையில என்ன ஓடுதுன்னே தெரியல. இப்ப என்னடானா இந்த உத்ராமா திடீர்னு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பக்கம் என்னடானா பெரியம்மா அவங்களோட வீட்டை இங்க விட்டுட்டு எங்கேயோ டூருன்னு போய் உட்காந்துருக்காங்க. இந்த வீட்டுல இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் உத்ரா, நான் ஏன் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்னு நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்ப. ஒருவேளை உண்மையான பாசம் வச்சிருக்கனான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்ப. டென்ஷனாக இருப்ப, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவ. என்னோட காதல் உண்மையா பொய்யான்னு யோசிப்ப. இன்னும் ஆழமான காதல் வர்றதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உத்ரா. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை வேணும். நமக்குள்ள என்ன நடந்ததோ அது நிச்சயமா தப்பு இல்லைன்னு நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும். அது தப்பு இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, அவங்க பயப்படுற மாதிரியும் பதட்டப்படுற மாதிரியும் எதுவும் பண்ணாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன் வெளியே வந்து அவங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. ஸோ பெட்டர் பே பாய்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். உங்க ஃப்ரெண்டு அவங்க, எங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான். பிஹேவ் யுவர் செல்ஃப். நாம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லை. ஆமா, நம்மளை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு நம்ம முகம் அவ்வளவு பயங்கரமா கொடூரமாவா இருக்குது.
கம் ஆன் பாய்ஸ், வாங்க சாப்பிடலாம். வாங்க. இடம் எப்படி இருக்கு? கரண், நீ என்ன எதுக்காக இங்க கூப்பிட்ட? இந்த இடத்த காமிக்கதா கௌதம். இந்த இடமா? எதுக்காக? ஏன்னா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட சைட். பிரமாதமான 5 ஸ்டார் ஹோட்டல். நீ சொல்றது உண்மையா? அஃப்கோர்ஸ். அப்புறம் எல்லாத்தோட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் ஆர்கிடெக்சர்கிட்ட பேசிட்டேன். அவர் 5-6 சாம்பிள் பிக்சர்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஃபோன் அப்புறம் பேசு கௌதம். கரண், வித்யாவோட அம்மா பண்றாங்க. ஹலோ. வணக்கம் மாப்ள, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌதம் பிஸியா இருக்காரு. ஏதாவது வேலையா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லலாம். நீங்க என்ன சொல்லணும்னா, வித்யா இங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டான்னு. ராத்திரி 8 மணிக்குள்ள அங்க வந்து சேர்ந்துருவா. ஆமா, வித்யா எப்படி இருக்கா? கரண், ஏன் இப்படி பண்ற? ஏன் என் போனை தூக்கி போட்ட? கௌதம், நான் தான் சொல்றேன், அப்புறம் பேசுங்க. ஹலோ. நான் தான் சொன்னேன்ல, வேலைக்கு நடுவில் நோ பர்சனல் கால்ஸ். ஓகே பார் கௌதம், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் இதை நினைச்சு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேன் தெரியுமா? அட்லீஸ்ட் ஷோ சம் கன்சர்ன் யார். அப்புறம் ஃபோன் பற்றி சொல்லணும்னா, நான் உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன். ஓகே? வாய மூட. சரி, என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் மார்பிள்ஸ் எல்லாம் ஜெய்ப்பூர்லேருந்து கொண்டு வரோம். லேபர்ஸும் தான். எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். இட் ஷுட் பி அ பெஸ்ட் ப்ராஜெக்ட் எவர். எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். சிட்டு, ஒரு வாட்டி சொன்ன இந்த வீட்ல யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சிட்டு, எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது எல்லாருக்கும் நல்லது. சிட்டு கிட்ட நான் தான் சொன்னேன். ஏன் நான் டீ தூள வேற இடத்துல வைக்க சொன்னேன். ஏதாவது முக்கியமான காரணமா? எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்காது. காரணம் இருக்கு ஆண்டி. காரணம் அந்த தப்பான அபிப்பிராயம் தான். அதை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க. நீங்க மம்மியோட இடத்தை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவங்க வச்ச ஒவ்வொரு பொருளையும் ரீப்ளேஸ் பண்ண முயற்சி பண்றீங்க. நீங்க சில விஷயத்தை வெற்றி அடைஞ்சிட்டீங்க. ஏன்னா என்னால உங்களை தடுக்க முடியாது. ஆனா எங்கெல்லாம் உங்களை என்னால தடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் நிச்சயமா தடுப்பேன். நான் உங்களை மம்மியோட இடத்தை பிடிக்க விட மாட்டேன். இது உங்க அக்காவோட வீடுன்னு உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மம்மி இந்த குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. மம்மி இந்த வீடை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் எப்பவும் நடக்கும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல. அது எனக்கு தெரிஞ்சதுதான். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்ததுன்னா இந்த கஷ்டத்துக்கு ஆளா இருக்க மாட்டீங்க. உன்னோட உளறல கொஞ்சம் நிறுத்து. நான் சொல்லிட்டேன்ல, நீ சொல்றது எனக்கு எதுவும் புரியலன்னு. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு.
நீ உன்னோட எல்லையை ரொம்ப தாண்டிட்டு இருக்க பிரியா. ஏன்னா நீங்க உங்களோட எல்லையை தாண்டிட்டீங்க ஆண்டி. இந்த வீடு உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு நீங்க மறந்துட்டீங்க. நீங்க இந்த வீட்டோட முதலாளி ஆகணும்னு கனவு காண்றீங்களா? உங்களுக்கும் அப்புறம் உங்க மாமாக்கும் நடுவுல மாமா மச்சஞ்சி உறவு மட்டும்தான் இருக்கணும். ஆனா இந்த உறவுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போகாதீங்க. உங்க அக்கா வாழ்க்கையோட விளையாடாதீங்க ஆண்டி. வாய் மூடு பிரியா, வாய் மூடு. நான் உன்னை ரொம்ப நேரமா வார்ன் பண்ணிட்டே இருக்கேன், கிட்ட தப்பு தப்பா பேசிட்டே இருக்கேன். நான் வாயை மூடிட்டு இருக்கிறதுனால அதுக்கான அர்த்தம் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது இல்ல. இந்த மாதிரி என்ன முறைச்சு பார்க்காத. நான் உனக்கு குற்றவாளி இல்ல. அப்புறம் நீ ஒன்னும் ஜட்ஜும் கிடையாது இங்க வந்து உன்னோட தீர்ப்ப சொல்றதுக்கு. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இந்த வீட்டுக்கு அவமானம் ஏற்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாம நான் தலை குடிச்சு நடக்கிற அளவுக்கு எந்த தப்பு பண்ணல பிரியா. உனக்கு எந்த உரிமை இல்ல என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு. முக்கியமா சொல்றேன், எதுவும் தெரியாம பேசாத. சரி, எனக்கு ஒண்ணு தெரியாது, எதை பத்தியும் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சதை பத்தி நான் தாராளமா பேசலாம்ல ஆண்டி. நீங்க ஏன் இவ்ளோ அலங்காரம் பண்ணிருக்கீங்க? இந்த பொட்டு, இந்த புடவை, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? இது என்னோட வாழ்க்கைன்னு அர்த்தம். இது ஏன் வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் நடப்பேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு பிரியா? அது வாய் மூடு. உன் இஷ்டத்துக்கு நீ கதையை கட்டாம என்ன என் வாழ்க்கை நிம்மதியா வாழ விடு பிரியா. இந்த வீட்டோட மருமகளா மட்டும் இரு. மாமியார் ஆகணும்னு முயற்சி பண்ணாத. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நீ தலையிட முயற்சி பண்ணனா அப்புறம் நல்லா இருக்காத. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. போ. என்னால இருக்க முடியாது, இருக்க முடியாது. சொல்லுடா. நீ எங்க இருக்க? நான் உன்னை இப்பவே பார்க்கணும். இட்ஸ் அர்ஜென்ட். என்னாச்சு? ஏதா முக்கியமான விஷயமா? போன்லயே சொல்லு. என்னால இதை போன்லயே சொல்ல முடியாது. நீ எங்க இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, சீக்கிரமா வீட்டுக்கு வா ஆதித்யா ப்ளீஸ். பேசாம நீ ஒன்று பண்ணு, எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வந்துடுறேன், நானும் வந்துடுறேன். ஆனா நான் ஹலோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு 2 நாளைக்கு அப்புறமா தானே வரேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் லேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடலான்னு தோணுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு மம்மி. எனிவே நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப நான் எதுக்காக போயிட்டு இருந்தேனோ அதுக்காக போறேன். அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க மம்மி. உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ நான் அதுதான் செய்ய போறேன் மம்மி. நான் உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறது உங்களுக்கு பிடிக்கல. நான் உங்க பர்சனல் விஷயங்கள்ல இருந்து, உங்க வாழ்க்கையில இருந்து
இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போறேன். பிரியா, பிரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? எங்க போற நீ? நான் செய்யறது சரிதானே மம்மி? நான் இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போறேன். இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மம்மி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமே. நீங்க சீக்கிரமா வந்தது ரொம்ப நல்லதா போச்சு மம்மி. நான் ஆதித்யா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன். இனி ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. வேணாம். ஆதி இந்த வீட்டை விட்டுட்டு என்னைக்கும் போக மாட்டான். அவன் என்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டான். ஒருவேளை நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேனா அப்புறம் என் கூட வருவார்ல மம்மி?